ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் க்ரீம் 2 கரண்டி, கோகோ பவுடர் 1 கரண்டி, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், தேன் இந்த ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் 7, டேட்ஸு, முந்திரி பருப்பு 10, பாதாம் 10, அத்திப்பழம் 4. இதெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. டேட்ஸில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாதாமில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் ஃப்ரெஷ் க்ரீம் அதில் போட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்கிற விஸ்கரையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கோகோ பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. அப்புறம் தேன் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டு, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திருப்பிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதையே ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் எடுத்து அதில் இதெல்லாம் ஈக்குவலாக ஊற்றிட்டு ஒரு ஃபாயில் ஷீட்டோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் அதை நல்லா காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். 4 to 5 hours இருந்தால் போதுங்க. உங்கள் ஐஸ்கிரீம் ரெடி. உங்களுக்கு தேவைன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம்ங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.